நம்ம எல்லாருக்கும் ஆசையும் கனவும் நிறைய இருக்கும். ஆனா நிறைய பேர் வெறும் ஆசை மட்டும் பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை நிஜமா ஆக்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க. நிறைய பேர் நடுவுலயே நிப்பாங்க. எல்லாருக்கும் கவலை இல்லாம நல்ல வசதியா நிம்மதியா வாழ ஆசை இருக்கும்ல. ஆனா அப்படி ஒரு வாழ்க்கை வர்றதுக்கு நாம கொடுக்க வேண்டிய விலையை கொடுக்க யாருக்கும் மனசு இருக்காது. உண்மையான காசு வசதி எல்லாம் திடீர்னு கிடைக்காது. நாம தான் கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கணும். சும்மா ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது. சில விஷயங்களை நம்ம விட்டு தரணும். சில கஷ்டமான முடிவுகளை எடுக்கணும். இந்த வீடியோவில் உங்களுக்கு உடனடி வழி சொல்லியோ ரகசிய யுக்தி சொல்லியோ நான் ஏமாத்த விரும்பல. யாரு வெறும் கனவு கண்டுகிட்டே இருக்காங்க, யாரு அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்றாங்கங்கிறதுக்கு உள்ள வித்தியாசம் 10 முக்கியமான விஷயங்கள்ல இருக்கு. அந்த 10 விஷயங்களை நான் தெளிவா சொல்ல போறேன். வெற்றிங்கிறது சும்மா வராது. அது ஒரு தற்செயல் இல்ல. யார் தினமும் தைரியமா ஒரு விஷயம் செய்யறாங்களோ, யாரு பார்க்கலன்னாலும் கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். ஒரு கஷ்டமான உண்மை இருக்கு. நிறைய பேர் இதை கேட்கவே மாட்டாங்க. என்னன்னா, நீங்க வசதியா வாழணும்னா அதுக்கு நீங்க ஒரு விலை கொடுக்கணும். அது வெறும் காசு மட்டும் இல்ல, உங்க மனசு உங்க புத்தி சம்பந்தப்பட்டது. அப்படின்னா கெட்ட பழக்கங்களை விடணும். பழைய மாதிரியே யோசிக்கிறத நிறுத்தணும். நிறைய பேரை ஒரே இடத்துல முடக்கி போடுற சில வேலைகளை செய்யக்கூடாது. நிறைய பேர் பெரிய பணக்காரன் ஆகணும்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு கொடுக்க வேண்டிய உண்மையான விலையை கொடுக்க கொஞ்சம் பேர் தான் தயாரா இருக்காங்க. பணக்காரன் ஆகிறதுனா சும்மா நிறைய காசு சம்பாதிக்கிறது மட்டும் இல்ல. அந்த காசுக்கு தகுதியான ஒரு ஆளா நீங்க மாறணும். அப்போதான் அந்த காசை உங்களால வச்சுக்க முடியும். அதனால இந்த வீடியோவில் நீங்க காசு விஷயத்துல நிம்மதியா இருக்க நீங்க செய்ய வேண்டிய 10 பெரிய தியாகங்களை சொல்ல போறேன். இதெல்லாம் சின்ன விஷயங்கள் இல்ல, ரொம்ப கஷ்டமான விஷயங்கள். நீங்க தைரியமா அதை ஏத்துக்கணும், பொறுமையா இருக்கணும். நாம எங்க போறோம், என்ன செய்ய போறோம்னு உங்களுக்கு தெளிவா தெரியணும். ஏன்னா காசு பணம் சேர்க்கிறது உங்க பேங்க் கணக்குல காசு வர்றதுக்கு ரொம்ப முன்னாடியே உங்க மனசுக்குள்ளதான் ஆரம்பிக்குது. முதல் தியாகம், பணக்காரன் மாதிரி காட்டிக்கணும்ன்ற ஆசையை விடுறது. நாம வாழ்ற உலகத்துல உண்மையா நல்லா இருக்கிறத விட மத்தவங்க பார்க்க நல்லா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது தான் முக்கியமா இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல மத்தவங்க போடுறத பாக்குறோம்ல, அங்க நிறைய பேர் அவங்க இல்லாத வாழ்க்கையை இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. பாத்தீங்கன்னா சில பேர் கழுத்து வரைக்கும் கடன்ல இருப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட காசே இல்லாதப்ப பெரிய சுற்றுலா போன மாதிரி போட்டோ போடுவாங்க. இல்லைன்னா சிலர் இன்னும் வாடகை வீட்டுல தான் இருப்பாங்க. ஆனா மத்தவங்க முன்னாடி நல்லா இருக்க மாதிரி காட்டிக்கிறதுக்கு வருஷம் வருஷம் புதுசா பைக் வாங்குவாங்க. இதுதான் நீங்க முதல்ல விட்டு கொடுக்க வேண்டிய விஷயம். உண்மையிலேயே நீங்க பணக்காரன் ஆகிறதுக்கு முன்னாடி பணக்காரன் மாதிரி காட்டிக்கிறத நிறுத்தணும். உண்மையான செல்வம், உண்மையான வசதி அமைதியா தான் உருவாகும். நீங்க செய்யற சில நல்ல விஷயங்களுக்கு யாருமே கை தட்ட மாட்டாங்க. உதாரணத்துக்கு, நீங்க ஒரு புது போன் வாங்கணும்னு நினைக்கிற காசை எதையாவது கத்துக்கிறதுக்கு செலவு செய்றீங்க பாருங்க. அப்போதான் நீங்க வசதிக்கு வழி செய்றீங்க. எல்லாரும் வெளியே ஜாலியா சுத்திட்டு இருக்கும்போது நீங்க வீட்டுல இருந்து உங்க லட்சியத்துக்காக உழைக்கிறீங்க பாருங்க. அதுதான் முக்கியம். இதுல கத்துக்க வேண்டிய பாடம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா உண்மை, நீங்க எப்பவும் மத்தவங்க என்ன சொல்லுவாங்க, பாராட்டுவாங்களான்னு பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க எப்பவும் அவங்களுக்கு அடிமையா தான் இருக்கணும். உங்களுக்கு நிம்மதி வேணுமா? யாருமே பார்க்காதப்ப நீங்க அமைதியா உங்க வாழ்க்கையை உருவாக்கணும். ஆரம்பத்திலேயே ரொம்ப பெருமை அடிச்சுக்கிட்டா இப்போ கிடைக்கிற கொஞ்சம் கைத்தட்டலுக்காக உங்க எதிர்காலத்தையே நீங்க வீணாக்குறீங்கன்னு அர்த்தம். இரண்டாவது தியாகம், உங்க மனசுக்கும் காசுக்கும் பழகி போன நிம்மதியான நிலைமையை விடுறது. நாம இப்படியே இருக்கலாம்னு ஒரு நிம்மதியான இடத்துல இருப்போம் பாருங்க. அது நல்லா இருக்கும், பழகி போயிருக்கும். ஆனா அது ஒரு ஏமாத்து வேலை. அது உங்க கனவையே கொன்னுடும். நிறைய பேர் வாழ்க்கையில ஏதோ வாழ்ந்தா போதும்னு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப யோசிக்காத, பாதுகாப்பா மட்டும் இருன்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதனால பிடிக்காத வேலையா இருந்தாலும் பயத்துல அதே வேலையில இருப்பாங்க. சொந்தமா தொழில் தொடங்க மாட்டாங்க. புதுசா எதையும் கத்துக்க மாட்டாங்க. அவங்க தினமும் செய்யற வேலையை மாத்துற மாதிரி எது வந்தாலும் அதை செய்ய மாட்டாங்க. ஆனா நீங்க பணக்காரன் ஆகணும்னா இதுக்கு நேர் எதிரா செய்யணும். அந்த நிம்மதியான இடத்தை விட்டு வெளியே வரணும். அப்படின்னா கஷ்டங்களை தைரியமா பார்க்கணும், புதுசா கத்துக்கணும், மத்தவங்க குறை சொன்னாலும் ஏத்துக்கணும், கொஞ்சம் புத்திசாலித்தனமா ரிஸ்க் எடுக்கணும். இதுல பாடம் என்னன்னா, எது உங்களுக்கு சரி, இது போதும்னு தோணுதோ அது நீங்க ஒரே இடத்துல மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்பட நீங்க தயாரா இல்லைன்னா நீங்க ரொம்ப நாளைக்கு சந்தோஷம் இல்லாம கஷ்டப்படுவீங்க. பணக்காரங்க அந்த கஷ்டமான நிலைமைக்கு பழகிக்குவாங்க. ஏன்னா அங்கதான் உண்மையான மாற்றம் வரும்னு அவங்களுக்கு தெரியும். மூணாவது தியாகம், சனி ஞாயிறை சும்மா கழிக்கிறத விடுறது. திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் நீங்க படுற கஷ்டமான வாழ்க்கையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு மட்டும் நீங்க சனி ஞாயிறை பயன்படுத்தினீங்கன்னா அதுல ஏதோ தப்பு இருக்கு. வசதியா இருக்கிறவங்க சனி ஞாயிற்றுக்கிழமையை இன்னும் முன்னுக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பா பார்ப்பாங்க. அந்த நேரத்துல தான் மற்றவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது இவங்க வேலை செய்வாங்க. மற்றவங்க குடிச்சிட்டு ஊர் சுத்திட்டு இருக்கும்போது இவங்க எதையாவது புதுசா கத்துக்குவாங்க. மற்றவங்க சும்மா அந்த நாளை ஓட்டணும்னு நினைக்கும்போது இவங்க அவங்க எதிர்காலத்துக்கு திட்டம் போடுவாங்க. இதுக்கு அர்த்தம் நீங்க ஓய்வே எடுக்க கூடாதுன்னு இல்ல, எது முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும். அந்த சனி
ஞாயிறுல கிடைக்கிற நேரத்துல கொஞ்சத்தை உங்க எதிர்கால நிம்மதிக்காக பயன்படுத்துங்க. இதுல கத்துக்க வேண்டிய விஷயம் இதுதான். நீங்க ஞாயிற்றுக்கிழமையை வாரத்தோட கடைசி நாள் அவ்வளவுதான் பார்க்கும்போது, இன்னொருத்தன் நீங்க வெறும் கனவு மட்டும் காண்ற வாழ்க்கையை கட்டுறதுக்கு பாலம் போட்டுட்டு இருப்பான். 4வது தியாகம், மத்தவங்க உங்களை நல்லவன்னு சொல்லணும், ஒத்துக்கணும்னு நினைக்கிறத விடுறது. நீங்க வசதி ஆகணும்னா நீங்க உங்க வழியில தனியா போற மாதிரி தான் நிறைய தடவை இருக்கும். முதல்ல மத்தவங்க உங்களை பார்த்து சிரிப்பாங்க. நீங்க தேவையில்லாத விஷயத்துக்கு காசு செலவு பண்ண மாட்டேன்னு சொன்னா உங்களை கஞ்சன்னு சொல்லுவாங்க. நீங்க வெளியே சுத்த போகாம படிக்கிறேன்னு உட்காந்தா உனக்கு இது பைத்தியமா பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க காசை சும்மா செலவு பண்ணாம சேர்த்து வைக்கும்போது உங்களை ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. அதெல்லாம் பரவாயில்லைன்னு விட்டுடணும். உங்க நிம்மதிக்காக மத்தவங்க உங்களை எப்பவும் சரின்னு சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்கிறது ரொம்ப பெரிய விலை கொடுக்கிற மாதிரி. அது தேவையில்லை. பாடம் இதுதான். இன்னைக்கு உங்களை பார்த்து சிரிக்கிறவங்க நாளைக்கு உங்க உயரத்தை பார்த்து மனசுக்குள்ளேயே பாராட்டுவாங்க. உண்மையா வசதியா இருக்கிறவங்களுக்கு ஆரம்பத்துல எல்லாரும் அவங்கள புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க எடுத்த முடிவுல அவங்க உறுதியா இருந்தா மட்டும் போதும். நீங்க எப்ப பார்த்தாலும் மத்தவங்க கை தட்டணும்னு எதிர்பார்த்தா நீங்க உங்க வழியை விட்டுடுவீங்க, தொலைஞ்சு போயிடுவீங்க. 5வது தியாகம், எனக்கு எல்லாமே இப்பவே வேணும்னு நினைக்கிறத விடுறது. இது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கலாம். ஏன்னா நம்ம மூளைக்கு இப்போ சந்தோஷமா இருக்கணும்னு தான் தோணும். அதனாலதான் நிறைய பேர் தேவையில்லாத பொருளை வாங்குவாங்க, உடம்புக்கு ஆகாததை சாப்பிடுவாங்க, கையில காசே இல்லாம நிறைய காசு இருக்கிற மாதிரி வாழ்வாங்க. ஏழையா இருக்கிறவங்க இன்னைக்கு என்ன இருக்குன்னு மட்டும் யோசிப்பாங்க. பணக்காரங்க நாளைக்கு என்ன வேணும்னு பார்த்து சேர்ப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்க சேமிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் நாளைக்கு அவங்களுக்கு நிம்மதி கொடுக்கறதுக்கு உதவி செய்யற ஒரு சின்ன சிப்பாய் மாதிரி பொறுமையா காத்திருக்கிறது ஒரு பெரிய திறமை. இதுல கத்துக்க வேண்டிய விஷயம் ஆழமானது. உங்களுக்கு இப்பவே வேணும்னு ஆசைப்படுறத உங்களால தள்ளி போட முடியலன்னா நீங்க எப்பவுமே நிம்மதியா இருக்க முடியாது. ஏன்னா நீங்க எப்பவுமே உங்க எதிர்காலத்தை இப்போ கிடைக்கிற சின்ன சந்தோஷத்துக்காக வித்துடுவீங்க. காசு பணம் அதிர்ஷ்டத்துல வராது. அது அமைதியா விடாம ஒழுக்கமா இருக்கிறதுல தான் வரும். 6வது தியாகம், உலகத்துல எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்காது, பத்தாதுன்னு நினைக்கிறத விடுறது. நம்மள நிறைய பேரை சின்னதாவே யோசிக்க சொல்லி வளர்த்திருக்கிறாங்க. கையில கிடைக்கத வச்சுக்கிட்டு போதும்னு பெருசா ஆசைப்படாத, கஷ்டம் வரும், அதெல்லாம் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு சரி வராது, இந்த மாதிரி தான் சொல்லித்தராங்க. இந்த யோசனையே திரும்ப திரும்ப மனசுல ஓடி நிறைய பேர் கிடைக்கிற கொஞ்சத்தை வச்சுக்கிட்டு சும்மா இருந்துடுறாங்க. இன்னும் கொஞ்சம் வேணும்னு ஆசைப்பட்டா கூட அது தப்பு, பேராசைன்னு நினைக்கிறாங்க. ஆனா வாழ்க்கையில முன்னுக்கு வர்றவங்க இந்த மாதிரி யோசிக்கிறத விட்டுடுவாங்க. அவங்க ஒரு பொருளை பார்த்தா இதுக்கு எவ்வளோ காசு ஆகும்னு மட்டும் கேட்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா இதை எப்படி வாங்குறது, இதுக்கு எப்படி வழி செய்யறதுன்னு யோசிப்பாங்க. வெறும் காசை சேமிக்கிறத பத்தி மட்டும் நினைக்காம அந்த காசை எப்படி இன்னும் அதிகமாக்கலாம், பெருக்கலாம்னு யோசிப்பாங்க. இதுல கத்துக்க வேண்டிய பெரிய பாடம் இதுதான். நீங்க செலவு குறைக்கிறத பத்தி மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஏதோ வாழ்க்கையை ஓட்டலாம். ஆனா உங்ககிட்ட இருக்கிறத எப்படி பெருக்கலாம், வளர்க்கலாம்னு கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க நல்லா செழிப்பா வாழலாம். 10வது, கிடைக்காதுன்னு நீங்க நம்புறது உங்க மனசுல இருக்கிற ஒரு எண்ணம் தான். அந்த எண்ணம் உங்க யோசனையை புடிச்சு வச்சிருக்கிற வரைக்கும் அது உங்க பேங்க்ல இருக்கிற காசையும் புடிச்சு வைக்கும். 7வது தியாகம், உங்களை முன்னேற விடாம தடுக்கிற நண்பர்களை விட்டு விலகிறது. இது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா நாம ரொம்ப விரும்புற சில பேர் நம்மளை வளர விடாம தடுப்பாங்க. சில நண்பர்கள் இருப்பாங்க, நீங்க உங்க ஆசைய சொன்னா அதெல்லாம் நடக்காதுன்னு கேலி பண்ணுவாங்க. நீங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா கிண்டல் பண்ணுவாங்க. ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற, கொஞ்சம் ஜாலியா இரு, வாழ்க்கையை வாழு அப்படின்னு சொல்லி உங்களை இழுப்பாங்க. உண்மை என்னன்னா, நீங்க முன்னேறவே பயப்படுற ஆளுங்க கூடவே சுத்திட்டு இருந்தீங்கன்னா கடைசியில நீங்களும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி சின்னதா ஆகிடுவீங்க. இதுல கத்துக்க வேண்டிய பாடம் கொஞ்சம் கடுமையா இருக்கும், ஆனா அது முக்கியம். ஒண்ணு, நீங்க யார் கூட பழகுறீங்கன்னு மாத்திக்கணும், இல்லைன்னா அவங்க உங்களை மாத்திடுவாங்க. வசதியா இருக்கிறவங்க யார் கூட நேரம் செலவு பண்ணணும்னு ரொம்ப யோசிப்பாங்க. தங்களை மெதுவா போக வைக்கிற, முன்னேற விடாத ஆளுங்க கூட இருக்கிறதை விட கொஞ்ச நாள் தனியா இருக்கிறதே மேல்னு அவங்க நினைப்பாங்க. 8வது தியாகம், தேவையில்லாத விஷயத்துல நேரத்தை வீணாக்குறத விடுறது. நேரம் தான் நம்ம கிட்ட இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான சொத்து. ஆனா நிறைய பேர் அது எப்பவுமே இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு சும்மா வீணாக்குறாங்க. மணிக்கணக்கா போன்ல சும்மா நோண்டிக்கிட்டு இருக்கிறது, நாள் முழுக்க டிவி பார்த்துக்கிட்டே இருக்கிறது, கெட்ட பழக்கத்தையே வாரக்கணக்கா செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுன்னு நேரத்தை வீணாக்குறாங்க. ஆனா பணக்காரங்க நேரத்தை ஒரு ரகசிய ஆயுதம் மாதிரி பயன்படுத்துறாங்க. அவங்க படிப்பாங்க, புதுசா எதையாவது உருவாக்குவாங்க, நாளைக்கு என்ன செய்யலாம்னு யோசிப்பாங்க. காசு சேர்க்கிறவனுக்கும் ஒரே இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறவனுக்கும் உள்ள வித்தியாசம் அவங்க ஒரு நாளைக்கு கிடைக்கிற 24 மணி நேரத்தை எப்படி பயன்படுத்துறாங்கன்றதுல தான் இருக்கு. பாடம் ரொம்ப சுலபம். ஏழையா இருக்கிறவங்க நேரத்தை சும்மா செலவு பண்ணுவாங்க. பணக்காரங்க அந்த நேரத்தை அவங்க எதிர்காலத்துக்காக முதலீடு செய்வாங்க. இன்னைக்கு நீங்க புத்திசாலித்தனமா பயன்படுத்துற ஒவ்வொரு நிமிஷமும் நாளைக்கு உங்களுக்கு வருஷக்கணக்குல நிம்மதியை கொடுக்கும். 9வது தியாகம், காசை பத்தி தப்பா நினைக்கிறது.
காசு கெட்டதுன்னு நம்புறதை விடுறது. நிறைய பேர் சின்ன வயசுல இருந்து காசு கெட்டது, பணக்காரங்க சந்தோஷமா இருக்க மாட்டாங்க, இல்லைன்னா முன்னுக்கு வர்றவன் ஏமாத்துறவன்னு கேட்டு வளர்ந்துருப்பாங்க. இந்த மாதிரி தப்பான யோசனைகள் மனசுல நஞ்சு மாதிரி. நீங்க அதை புடுங்கி எரியலைன்னா அது வளர்ந்து உங்களையே கெடுத்துரும். ஒருவேளை நீங்க கொஞ்சம் காசு சம்பாதிச்சா கூட அதை வேகமா இழந்துருவீங்க. மனசுக்குள்ள குற்ற உணர்ச்சியா இருக்கும். உங்களுக்கே தெரியாம நீங்க வேணும்னு ஆசைப்படுற அந்த வெற்றியையே நீங்க தள்ளி விட்டுடுவீங்க. இதுல கத்துக்க வேண்டிய பாடம் உங்க வாழ்க்கையே மாத்தும். காசு மனுஷங்களை மாத்தாது, அது அவங்க உண்மையில யாருன்னு காட்டும். நீங்க நல்ல மனசு உள்ளவரா இருந்தா காசு வந்தா இன்னும் நிறைய நல்லது செய்வீங்க. நீங்க சுயநலமா இருந்தா காசு வந்தா இன்னும் சுயநலமா இருப்பீங்க. காசு ஒரு கண்ணாடி மாதிரி, அது ஒரு சாபம் இல்ல. நீங்க முதல்ல உங்க மனசுக்குள்ள காசை பத்தி நல்ல விதமா நினைக்கிற வரைக்கும் வெளியில உங்க வாழ்க்கையில எதுவுமே நல்லதா நடக்காது. 10வது தியாகம், என்னால முடியாதுன்னு காரணம் சொல்றத விடுறது. இதுதான் எதுவுமே செய்யாம இருக்கிறவங்க சொல்ற முதல் காரணம். எனக்கு நேரம் இல்ல, என்கிட்ட காசு இல்ல, எனக்கு யாரையும் தெரியாது, இப்படி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் வேலையை ஆரம்பிக்காம இருக்கிறதுக்கு. ஆனா முன்னுக்கு வர்றவங்க எல்லாம் சரியா இருக்கணும்னு காத்திருக்க மாட்டாங்க. அவங்களே அதை சரி பண்ணுவாங்க. அவங்க கத்துக்குவாங்க, தப்பு பண்ணுவாங்க, அதை சரி செய்வாங்க, திரும்பவும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பாடம் ரொம்ப சுலபமானது, ஆனா வலிமையானது. உங்களுக்கு உண்மையிலேயே ஒண்ணு வேணும்னா நீங்க அதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிப்பீங்க. உங்களுக்கு அது வேணாம்னா நீங்க ஒரு காரணம் கண்டுபிடிப்பீங்க. நீங்க காரணம் சொல்றதை நிறுத்திட்டு உங்க வாழ்க்கையை உருவாக்க ஆரம்பிக்கிற அன்னைக்கு தான் உங்களுக்கு நிம்மதி கிடைக்க ஆரம்பிக்கும். சரி, இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இதுல நீங்க யாரு? சும்மா ஆசை மட்டும் பட்டுக்கிட்டு இருக்கிறவரா, இல்ல நான் இதை செஞ்சே தீருவேன்னு முடிவு பண்ணி செய்யறவரா? ஏன்னா ஆசைப்படுறது சுலபம், கனவு காண்றது நல்லா இருக்கும். ஆனா ஒரு விஷயத்த செய்யணும்னு முடிவு பண்ணா அதுக்கு நாம சில தியாகம் பண்ணணும். யார் இன்னைக்கு கஷ்டப்பட்டு நாளைக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நிறைய பேர் வெறும் கனவு மட்டும் காண்ற அந்த நல்ல வாழ்க்கை கிடைக்கும். நல்ல வசதி, செல்வம் எல்லாம் வெளியே இருக்கு, நீங்க எடுத்துக்கலாம். ஆனா அதுக்கு ஒரு விலை இருக்கு. அந்த விலை என்னன்னா உங்களை நீங்களே மாத்திக்கிறது. சொல்லுங்க, அந்த விலையை கொடுக்க நீங்க தயாரா?